ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸுக்கு என்ன லஞ்ச் பேக் பண்ணலாம் பார்த்துடலாங்க. இன்றைக்கி வந்து நான் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். தினமும் ரைஸ் தான் கொடுக்குறோம். சரி, ஒரு சின்ன சேஞ்சுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பிளான் பண்ணியிருக்கேன். பசங்க வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிடுவாங்க, எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவாங்க. நான் சம்டைம்ஸ் நீங்கள் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட நம்ம இந்த மாதிரி பூரி உருளைக்கிழங்கு செஞ்சு சீக்கிரமாக வந்து நம்ம லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். ரைஸு வெஜிடபிள்ஸ் செய்ய கொஞ்சம் டைம் ஆகும். சப்போஸ் லேட்டானால் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. எப்பயும் போல் கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு இஞ்சி, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நிறையா போடுங்க. எப்பயுமே வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. பொன்னிறமாக வதக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நிறையா போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடயே வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நிறைய போட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடல் மாவு வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப போடணும் அவசியம் இல்லை. தண்ணீர் கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. குருமா வந்து இப்போ சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம பூரி போட்டுடலாம். பூரிக்கு மாவு பிசையும் போது ரொம்ப டைட்டாக பிசையாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்க. மத்தியானம் வரைய கூட பூரி வந்து சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும். டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு சரி இவ்வளோ படுக்க போட்டு அவங்கள அனுப்பிச்சி விடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே தங்கமயில் அழுக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதையும் தூக்கிட்டு போயிட்டு அக்காவுக்கு பாய் சொல்ல கிளம்பிட்டோம். வாங்க பாய் சொல்லலாம். இன்றைக்கி லஞ்ச் பேக் வேலை முடிஞ்சிச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.